தவிக்கிறேனே. எத்தனையோ தாய்மார்களை காக்கின்ற தனையன் இருக்கிற இந்த தரணியிலே பெற்ற தாயை கொன்ற பெருப்பாவையாகிவிட்டேனே. நினைவிலே நீங்கிடாது என்னை எப்படியெல்லாம் அரும்பாடுபட்டு வளர்த்து ஆளாக்கி இருப்பேன். முன்னி களமிருந்து 300 நாளுக்கு வந்து நெத்தி வியர்வை நிலத்தில் விட எவனோடு போராடி இறைவனிடத்தில் வாதாடி கண்ணடக்கி மூச்சடக்கி வாயடக்கி உன் அங்கத்தின் நீயே பிளந்து என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தினாயே. ஆனால் நான் இந்த பாவி பெற்ற மகனாக அல்லாமல் பெரும் யமனாக மாறி உன் உயிரை குடித்து விட்டேன். அம்மா, உண்ணும் போது உறங்கும் போது தான் பெற்ற பிள்ளை எங்க இருக்கிறாய், எப்படி இருக்கிறாரு, எனக்காகவே வாழ்ந்திருப்பாயே. இருவர் உள்ளம் ஒன்றுதானே பற்றி கவலைப்படவில்லையடா. பெற்ற தாயை கொன்றான் பரசுராமன் என்ற பழி சொல் உன்னை வந்து சேருமடா. என்னை விட்டு விடடா மகனே என்று கெஞ்சியோ விடாத பேர் வழியா என் தாயை கொன்று விட்டு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வது போல் என் தாய் உயிரோடு இருக்கும்போது அவன் பெருமை தெரியாமல் மாண்டு விட்ட பிறகு என் தாய் மீண்டும் வரமாட்டாளா, என் தாயின் மடி மீது தலை வைத்து உறங்க மாட்டோமா என்ற ஏக்கத்தினால் தவித்துக் கொண்டிருக்கிறேனே. தன்னை வெட்டிய மகன் செத்து ஒழியட்டும் என்று மனம் குளிராமல் எனக்காக கண்ணீர் வடிக்கிற தாய் எனக்கு மீண்டும் உயிரோடு வருவாளா? அம்மா, 300 நாள் என்ன மூச்சடக்கி பல 100 தவமிருந்து எல்லாம் பக்குவமா மாருளையோ தோலுளையோ நான் உறங்க யானை கட்டி காட்டுடையோ சொத்தி
கோடி சொந்தம் தந்து ஆஃப் பண்ணிட்டாப்பா.